ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் கானா வினோத் அவர்களுடைய ஃபேமிலி வந்து ப்ரமோ ஒன்றில் வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபேமிலி ரவுண்டில் நைட்டு நடந்ததை போடுறாங்க. டேய், எவ்வளோ டைம் இருக்குடா, இப்போ நைட் நடந்ததை போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், சரி ஓகே, ஏதோ ஒன்று பண்ணணும்ல கண்டென்ட்டுக்குன்ட்டு. அப்போ காலைல எதுவும் கண்டென்ட் இல்லை, யாரும் வரலையா? கண்டிப்பாக காலையிலையும் ஃபேமிலிஸ் தான் வந்திருப்பாங்க. பட் நைட் வந்த கானா வினோத் அவர்களுடைய ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து போடுறாங்க. ஸோ பார்வதிக்கு கானா வினோத்துக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஏன்னா வர்றவங்கெல்லாம் பார்வதி தான் நோண்டுவாங்க. பார்வதி ஃபேக்கும்பாங்க. பார்வதி வந்து பார்த்திங்கன்னா விஷம்பாங்க. பார்வதி கூட விளையாடாதம்பாங்க. ஸோ அந்த மாதிரி யோசிக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா, கானா வினோத்தோட ஃபேமிலியில் கானா வினோத்துக்கு பார்வதி அப்படிங்கிறது நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் தான். அவங்க கூட நான் வின் பண்ணணும், கானா வினோத் ரன்னராக இருக்கணும் தான் பார்வதி சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப பெருசாக வந்து எதுவுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது. அப்படியே சொன்னாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு அப்படின்ற மாதிரி வேணால் சொல்லலாம். அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நல்லா ப்ளே பண்ணுறா, ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதான். சரியா? அப்புறம் வேறு என்ன பார்த்துருவோம் ரியாக்ஷனு. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நம்ம ரியாக்ஷன் பார்க்கும் பொழுது வாய்ஸ் இல்லாமல் தான் பார்க்க முடியும். ஏன்னா பாட்டு போட்டாங்க, அதனால் என்ன பண்ண முடியாது. ஓகே, ஸோ வெளியே நிற்கிறாரு, கதவு திறக்குது, அவங்க வராங்க. ஆனால் வினோத் எக்ஸைட் ஆகுறாரு. 2 குழந்தைங்க, ஒரு அழகான மனைவி. வேறு லெவல். ஏன்னா அவருக்கு இன்றைக்கி பிறந்தநாள் வேறு. இன்னைக்கு காலையிலே சொல்லியிருந்தார், இந்த மாதிரி என் பொண்டாட்டி கேக் வெட்டணும் இங்கே வந்து எனக்கு அப்படின்ட்டு. ஸோ கானா வினோத்துக்கு லைஃப்பில் அவர் நினச்சது நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது வெரி ஹாப்பி. ஓகே, ஸோ அப்படியே போகிறாரு ஆக்டிவிட்டி டாஸ்கில். எப்பா சீக்கிரம் இது பண்ணுங்கப்பான்றாரு. அப்புறம் பாலை தூக்கி இப்படி போடு அப்படி போடுன்றாங்க. போட்டுட்டு அங்கேருந்து வந்துடுறாரு. வந்துட்டு முத்த மலைகள் பொழிந்து அடுத்து கோவத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்ஃபு. உடனே இங்கே என்ன இதைத்தான் சொல்கிறையா, பேசாமல் இருயா அப்படின்றாங்க. அப்படியே முடிச்சது, அவ்வளோதான். ஸோ இதுதான் ப்ரோமோ. மற்றபடி யாரை பற்றி என்ன பேசியிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா கானா வினோத்துக்கு வந்து நெகட்டிவாக சொல்லணுன்னா இந்த திவ்யா பற்றி வேணால் சொல்லலாம். அவங்ககிட்ட உரண்டை இழுக்கிறதே வம்பா இருக்கா, அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாரு, அவள் ஒருத்தி தான் வந்து விஷம் இந்த வீட்டில் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கானா வினோத்துக்கு அவங்கள பற்றி வேணால் ஒரு அட்வைஸ் வந்து கொடுக்கலாம். ஓகே, மற்றபடி நேற்று நைட்டு பாக்கியா வரணும், ஐயோ என் ஒய்ஃப் வரணும் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம கானா வினோத் அவர்கள். ஆனால் கடைசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவர் நினச்ச மாதிரியே வந்துட்டாங்க. ஸோ கேக்கு பிக் பாஸு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி விட்றியா, கேக் கட் பண்ணால் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இன்றைக்கி கானா வினோத் ஃபேமிலி மற்ற யார் ஃபேமிலி வராங்கிறது, இன்றைக்கி 2 பேர் வருவாங்க. எப்படி காலைல ஒன்று மதியானம் ஒன்று வருவாங்க. ஸோ கமருதீன் ஃபேமிலி வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்குது. சரியா? இப்போ கானா வினோத் தான் அமித் ஃபேமிலி நாளைக்கு வைப்பாங்க. ஸோ மேபி இன்னும் கொஞ்சம் டிஆர்பி வரணுன்னா சுபிக்ஷா, அரோரா இந்த மாதிரியான ஆட்களுடைய ஃபேமிலி உள்ளே வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அரோரா மேலாம் ஃபேமிலி வந்தாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். கமருதீன் பற்றியும் பார்வதி பற்றியும் ஏதாவது கண்டென்ட் பேசுவாங்க. பட் இதில் வந்து நைட்டு வந்திருக்காங்க போல தெரியுது. ஸோ நைட்டில் ஒரு பர்த்டே கேக் வெட்டி நல்லா செலிப்ரேட் பண்ணி ஜாலியாக அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசிட்டு போவார்னு நினைக்கிறேன். ஓகே, சரி. நேற்று இரவு பார்வதி கமருதீன் ட்ரை டு பிரேக்கப் வித் பாரு நேற்று இரவும் நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு மெசேஜ் பார்த்தேன். அப்படி நான் எதுவும் பார்க்கல. நிஜமாகவே அது மாதிரி நடந்திருந்தா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரியா? எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தேன், ப்ரோ லேட் நைட் லைவில் அகைன் கமருதி ட்ரை டு பிரேக்கப் வித் பாரு. நான் பார்க்கல. அப்படி ஏதாவது ஃபுட்டேஜ் இருந்தால் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பாருவும் ஒரு கான்ஷியஸாக தான் இருக்காங்க. நான் கழட்டி விட்டுருணும், வெளியே போய் பார்த்து அரோரா கூட நடந்துக்கிட்ட விதத்தை பார்த்துட்டு நான் அப்புறம் தான் முடிவு எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஓகே, உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.